கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பெரம்பலூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கையிலும் கனமழை பெய்யும். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு கெடு விதித்த விவகாரம். விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு. ஓசூரில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 24,307 கோடி ரூபாய் மதிப்பில் 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. அக்டோபர் 9 மற்றும் 10 தேதிகளில் கோவையில் புத்தொழில் மாநாடு நடத்தப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. பாமகவில் இருந்த அன்புமணியை நீக்கினார் ராமதாஸ். அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளும் கட்சியினர் மீதும் நடவடிக்கை என எச்சரிக்கை. மருத்துவர் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். புதிய கட்சியை அன்புமணி தொடங்கிக் கொள்ளலாம் என ராமதாஸ் கருத்து. தன்னால் தொடங்கப்பட்ட கட்சியை யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றும் திட்டவட்டம். தனி கட்சி ஆரம்பிச்சோம். ராமதாஸ் ஆரம்பிச்ச கட்சி, இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. நீக்கப்பட்ட சிறிது நேரத்தில் பாமக தலைவர் என்ற பெயரில் அன்புமணி அறிக்கை. கடலூரில் நிகழ்ச்சியை ஒத்திவைத்துவிட்டு அவசர ஆலோசனை. பாமகவில் இருந்து அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தது செல்லாது என வழக்கறிஞர் பாலு கருத்து. நிறுவனரான ராமதாசுக்கு கட்சியில் நிர்வாக முடிவுகள் எடுக்கும் அதிகாரம் இல்லை எனவும் பேட்டி. கட்சியினுடைய நிறுவனருக்கு நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது வழங்கப்படவில்லை. பதவி நீக்கம் செய்வது, கூட்டங்கள் நடத்துவது, எந்த முடிவுகளாக இருந்தாலும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியாது. செங்கோட்டையனின் முயற்சியும் பலன் தராது என்றும் டிடிவி தினகரன் திட்டவட்டம். பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிற வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது அது எட்டாக்கனியாகத்தான் இருக்கு. இப்போது கூட ஓபிஎஸ்ஸிடம் பேசியதாகவும் தங்களின் உறவு நன்றாகவே இருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் கருத்து. டிடிவி தினகரனுடனும் பேசுவதற்கு தயாராக உள்ளதாகவும் பேட்டி. விஜய் வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம். மக்களுக்காக மக்களிடம் நேரடியாக சென்று நிற்பது தான் என மக்கள் சந்திப்பு எனவும் சீமான் காட்டம். வேட்டையாட வர சிங்கம் இல்லது, வேடிக்கை காட்ட வர சிங்கம். அது புரியுதா? சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வயதான தம்பதியை கட்டி போட்டு 20 சவரன் நகை 70,000 ரொக்கம் கொள்ளை. வீட்டின் கதவை தட்டி உள்ளே வந்து கைவரிசை காட்டிவிட்டு சென்றவர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. மார்ச்சில் நடைபெற்ற சிவகாசி மாமன்ற கூட்டத்தில் பெண் கவுன்சிலர்கள் மீது மேசையை தள்ளிவிட்டு தகராறு. திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த 3 கவுன்சிலர்கள் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு. ஜிஎஸ்டி குறைப்புக்கு முன்பே கார்களை வாங்கினால் சலுகை அளிக்க முடிவு. இழப்பீட்டு வரியால் ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்க விற்பனையாளர்கள் திட்டம். அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரியால் பாதிக்கப்பட்ட ஏற்றுமதியாளர்களுக்கு சிறப்பு சலுகை. 2200 கோடி ரூபாய் மதிப்பில் மானியம் சலுகை வழங்க மத்திய அரசு திட்டம். வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு வருகிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவார் என தகவல். வரும் 14ஆம் தேதி நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. போட்டியை ரத்து செய்ய கோரும் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என அறிவிப்பு.
கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பெரம்பலூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கையிலும் கனமழை பெய்யும். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு கெடு விதித்த விவகாரம். விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு. ஓசூரில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 24,307 கோடி ரூபாய் மதிப்பில் 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. அக்டோபர் 9 மற்றும் 10 தேதிகளில் கோவையில் புத்தொழில் மாநாடு நடத்தப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. பாமகவில் இருந்த அன்புமணியை நீக்கினார் ராமதாஸ். அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளும் கட்சியினர் மீதும் நடவடிக்கை என எச்சரிக்கை. மருத்துவர் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். புதிய கட்சியை அன்புமணி தொடங்கிக் கொள்ளலாம் என ராமதாஸ் கருத்து. தன்னால் தொடங்கப்பட்ட கட்சியை யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றும் திட்டவட்டம். தனி கட்சி ஆரம்பிச்சோம். ராமதாஸ் ஆரம்பிச்ச கட்சி. இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. நீக்கப்பட்ட சிறிது நேரத்தில் பாமக தலைவர் என்ற பெயரில் அன்புமணி அறிக்கை. கடலூரில் நிகழ்ச்சியை ஒத்திவைத்துவிட்டு அவசர ஆலோசனை. பாமகவில் இருந்து அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தது செல்லாது என வழக்கறிஞர் பாலு கருத்து. நிறுவனரான ராமதாசுக்கு கட்சியில் நிர்வாக முடிவுகள் எடுக்கும் அதிகாரம் இல்லை எனவும் பேட்டி. கட்சியினுடைய நிறுவனருக்கு நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது வழங்கப்படவில்லை. பதவி நீக்கம் செய்வது, கூட்டங்கள் நடத்துவது, எந்த முடிவுகளாக இருந்தாலும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியாது. செங்கோட்டையனின் முயற்சியும் பலன் தராது என்றும் டிடிவி தினகரன் திட்டவட்டம். பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிற வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது அது எட்டாக்கனியாகத்தான் இருக்கு. இப்போது கூட ஓபிஎஸ்ஸிடம் பேசியதாகவும் தங்களின் உறவு நன்றாகவே இருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் கருத்து. டிடிவி தினகரனுடனும் பேசுவதற்கு தயாராக உள்ளதாகவும் பேட்டி. விஜய் வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம். மக்களுக்காக மக்களிடம் நேரடியாக சென்று நிற்பது தான் என மக்கள் சந்திப்பு எனவும் சீமான் காட்டம். வேட்டையாட வர சிங்கம் இல்லது, வேடிக்கை காட்ட வர சிங்கம். அது புரியுதா? சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வயதான தம்பதியை கட்டி போட்டு 20 சவரன் நகை 70,000 ரொக்கம் கொள்ளை. வீட்டின் கதவை தட்டி உள்ளே வந்து கைவரிசை காட்டிவிட்டு சென்றவர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. மார்ச்சில் நடைபெற்ற சிவகாசி மாமன்ற கூட்டத்தில் பெண் கவுன்சிலர்கள் மீது மேசையை தள்ளிவிட்டு தகராறு. திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த 3 கவுன்சிலர்கள் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு. ஜிஎஸ்டி குறைப்புக்கு முன்பே கார்களை வாங்கினால் சலுகை அளிக்க முடிவு. இழப்பீட்டு வரியால் ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்க விற்பனையாளர்கள் திட்டம். அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரியால் பாதிக்கப்பட்ட ஏற்றுமதியாளர்களுக்கு சிறப்பு சலுகை. 2200 கோடி ரூபாய் மதிப்பில் மானியம் சலுகை வழங்க மத்திய அரசு திட்டம். வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு வருகிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவார் என தகவல். வரும் 14ஆம் தேதி நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. போட்டியை ரத்து செய்ய கோரும் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என அறிவிப்பு.